வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025. இந்த வருடம் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இது திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இந்த மீன ராசி அப்படிங்கிறது குருவினுடைய வீடு. இப்போ சனி பகவான் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த காலகட்டமானது மீன ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார். சுக்கிரன் புதன் ராகு இருக்கக்கூடிய இந்த கிரக கூட்டு கிரகங்களில் இப்போ நமக்கு சனி பகவானும் போகும் பொழுது 4 கிரக சேர்க்கை மீன ராசியில் வருது. ஒரு சில வருடங்கள் இந்த சனி பெயர்ச்சியில் இந்த மாதிரி நடைபெறக்கூடும். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இப்படிப்பட்ட ஒரு கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த கிரக சேர்க்கைகளில் இது நாட்டுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கிரக சேர்க்கைகள் பொதுவாக ஒரு உலக அளவில் பார்க்கும் பொழுது பிரகத் ஜாதகம்னு சொல்லும் பொழுது உலக அளவில் அது அவ்வளவு நல்ல ஒரு சேர்க்கை கிடையாது. இந்த தமிழ் வருட பிறப்பு பலனில் நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம். இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு பஞ்சமஸ்தானத்திற்கு போகிறார். அதனால் உங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு போனாலும் ராகு கேதுவினுடைய பொசிஷன் நமக்கு இந்த வைகாசி மாதத்திற்கு மேலே அவ்வளோ சாதகமாக இல்லை. அதனால் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு குரு பகவான் இப்போ 7ஆம் இடத்துல இருக்கார். ஒரு நல்ல நேரம்னு வச்சுக்கோங்களேன். இதே குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு போகிறார். இந்த கேது பகவான் 10ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 4ல் ராகு. ஸோ இந்த 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுவரைக்கும் என்ன மாதிரியான பாப புண்ணியங்கள் செய்திருக்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போல் நமக்கு இப்போ பலன் கிடைக்க போகிறது. அப்போ இந்த 4ல் ராகு, 10ல் கேது, 8ல் குரு வருது பார்த்திங்களா? இதில் எதில் கேன்சலாக இருக்கணும்னா குறிப்பாக விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இளம் வயதில் இப்போ காலேஜ் படிக்கிறீங்க, ஒரு இன்டர்ன்ஷிப்காக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, தேவையில்லாத நட்புகள் இது சேரும். அப்போது பெண் குழந்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண் குழந்தைகளும் கவனமாக தான் இருக்கணும். ஆனால் ஏமாறக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் நான் காதலிக்கிறேன், நான் வீட்டுக்கு தெரியாமல் இந்த பையனை லவ் பண்ணுறேன், ஸோ நான் வீட்டுக்கு தெரியாமல் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இது ஏகப்பட்ட பிரச்சனைகளில் கொண்டு போய் விடும். அதனால் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறது பிரச்சனையே இல்லை. ஆனால் யாரை நம்ம ஃப்ரெண்டாக வச்சுக்கிறோம்? 4ல் ராகு வரார். ஸோ என்ன படிப்பு கட்டாகும், வேலை கட்டாகும். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு லீகல் ப்ராப்ளம்ஸ் தேவையில்லாமல். இப்போ நான் நிறைய காலேஜில் காலேஜ் ஸ்கூல்ஸ் கூட நம்ம சொல்லலாம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறையா பிள்ளைகளுக்கு ஏற்படுது. அதனால் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறது, கெட்ட சாவாசங்கள்னால, இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்னால் வர்றது தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ விருச்சிக ராசியில் நம்ம சொல்லணும்னா உங்களுக்கு சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் ஒரு இளகிய மனசு, இல்லை ரொம்ப சீக்கிரம் அடுத்தவங்கள நம்புறது, இது ரெண்டுமே நமக்கு எப்பொழுதுமே ஆபத்து தான். இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நம்ம பிறப்பு ஜாதகத்தில் இந்த ஜாதக அமைப்பில் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால், சனி பகவானினுடைய ஒரு கட்டம் அங்கே நமக்கு சரியாக இல்லை அப்படிங்கும் பொழுதும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். லீகல் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதே மாதிரி நீங்கள் வீடு வாங்குறீங்க, போய் ஒரு லோன் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு மனை வாங்குறீங்க, டபுள் செக் பண்ணுங்கள் உங்களுடைய அந்த லீகல் அட்வொகேட்டை வச்சு அந்த பட்டா கரெக்டாக ஒருத்தருக்கு தான் இருக்கான்னு. ஏன்னா
டபுள் டாக்குமெண்ட் பண்ண இடத்த நம்ம போய் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிடும். அப்புறம் ஐயோ நம்ம பில்டர்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டோமேனு. தனிப்பட்ட வீடு கட்டுறீங்க, பில்டரை பார்த்து கொடுங்க. ஸோ ஏமாறுவதற்கான ஒரு தருணம்னு சொல்லுது. இந்த ஏமாற்றம் காதல் விஷயத்தில் இருக்கலாம், திருமண விஷயத்தில் இருக்கலாம், வீடு கட்டுற விஷயத்தில் இருக்கலாம், பணம் கொடுத்து ஏமாறலாம், இல்லை அடுத்தவனுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு ஏமாறலாம். ஸோ இதில் எந்த விதமான ஒரு விஷயத்திலையும் ஏமாற்றம் என்பது நம்மளை மனதளவிலும் உடல் அளவிலும் பொருளாதாரத்திலையும் நமக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். வியாபாரம் பண்ணுறீங்க, கூட்டு தொழில், இந்த இந்த கூட்டு தொழிலில் இவனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா, ஜாதகத்தை போய் காமிங்க, உங்கள் ஜோசியத்தை காமிங்க, அதற்கு தகுந்தாற் போல் முடிவெடுங்க. வெளிநாட்டில் போய் பசங்களை படிக்க வைக்கிறீங்க, யாரோட தங்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு குழந்தைங்க எங்கேயாவது போகிறாங்க, ஹாஸ்டலில் போய் தங்குறாங்க, ஸோ யாரோட இருக்கிறாங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னடா இவ்வளோ நெகட்டிவ் சொல்கிறீங்களேன்னா, இது எதுவுமே நெகட்டிவ் இல்லை, இது எல்லாமே எச்சரிக்கை. ஸோ நீங்கள் நடுத்தர வயதாக இப்போ 60 வயசுக்கு மேலே இருந்தால் பிரச்சனையே இல்லை. நீங்கள் புதுசாக போய் ஒரு வியாபாரத்துக்கு லோன் வாங்க போகிறது கிடையாது. நான் பென்ஷனர்ப்பா, நான் வீட்டில் தான் இருக்கேன்னு உங்கள் பிள்ளைகள்கிட்ட ஏமாறாமல் இருங்க, வயதானவர்கள். ஸோ இந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எந்த ஏஜில் வேணாலும் வரலாம் இல்லையா? அதனால் 5ல் சனி பகவான், 4ல் ராகு, 10ல் கேத்து, 8ல் குரு, இப்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஐயோ என்னப்பா தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ப்ராப்பர் கைடன்ஸு, நல்ல ஆன்மீகத்தில் ஒரு நல்ல ஈடுபாடு, ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நல்ல வல்லுநர்கிட்ட காமிச்சு நான் இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த சமயத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், எப்போ பண்ணலாம், இது எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுவது. ஸோ விருச்சிக ராசிக்கு நம்ம என்ன சொல்லுவோம், சிந்தித்து செயல்படவும். டேக் கேர். நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் கவனத்துடனும் நிதானத்துடனும் பெரியவர்களின் அறிவுரைக்கு, ஸ்கூலில் ஒரு பிரச்சனையாக போய் அப்பா அம்மாட்ட பேசுங்க, உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனையாக வீட்டில் போய் அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ குடும்பத்தாரிடையே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். உண்மையை போய் குடும்பத்தாரிடத்தில் பேசுங்க. ஐயோ அப்பாட்ட சொன்னால் அடிப்பார், அம்மாட்ட சொன்னால் திட்டுவாங்க, இல்லை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு புதுசாக போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் பொழுது பிரச்சனைகள் பெருசாகும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் குடும்பத்தாரிடையே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸும் கம்மியாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. சரி, இதிலெல்லாம் நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம்? நிறையா வீரபத்ரரினுடைய வழிபாடு, வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போடுறது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, வீரபத்ரர் எங்கெங்கே இருக்காங்க, எந்த கோயிலில் வீரபத்ரர் இருக்காருன்னு. இந்த வீரபத்ரர் சுவாமியே நிறைய பேருக்கு குலதெய்வமாகவும் இருப்பாங்க. ஸோ வீரபத்ரர், அகோர வீரபத்ரனும்னு இருக்காங்க, வீரபத்ரர் சுவாமியும் தனியாக இருக்காங்க. சிவன் கோவில்களில் பைரவருக்கு பக்கத்தில் இந்த வீரபத்ரருக்கு ஒரு தனிப்பட்ட சிலை இருக்கும். ஸோ கோயிலுக்கு போகும்போது நம்ம பார்க்கணும் என்ன மாதிரி கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள்னு சொல்லுவோம். ஸோ இந்த சுற்று வட்டாரத்தில் என்ன தெய்வங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். வீரபத்ரருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் இந்த வெற்றிலை மாலை சாற்றி அவரை வணங்கி வந்தால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான் மற்ற கிரக பெயர்ச்சிகளினால் பெரிய அளவுக்கு எந்த பாதிப்புகளையும் கொடுக்காமல் இவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்கும். ஒவ்வொருத்தரினுடைய அந்த ஜாதகப்படிக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகள் இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது எச்சரிக்கையுடனும், அதுவும் நடுத்தர வயதிலும் மற்றும் பள்ளி பருவத்தில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் அவங்களுடைய நட்புகளை தேர்ந்தெடுக்கிறதும் கூட இருக்கக்கூடியவர்களாலேயும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. இதில் இவர்கள் கவனமாக இருந்தால் போதுமானது.